நம்முடைய அந்தநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம 2 இடத்துல குறை தீர்ப்பு முகாம் வச்சுருந்தோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே கலந்துக்கிறாங்க. மிகுந்த நம்பிக்கையோடு வந்து அவங்க கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு மணிகண்டம் ஒன்றியத்தை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவங்களுடைய குறை தீர்ப்பு முகாம் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த குறை தீர்ப்பு முகாம் நடத்த போகிறோம் அப்படின்றதான் நாங்கள் வச்சுருக்க பிளான். ஒரு பீரியாடிக் இன்டர்வலில் மக்களை சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அறியணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரிக்காக பொதுவாக ரொம்ப அடிப்படையான விஷயங்களை தான் தொடர்ந்து கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே வந்து நிறைய இடங்களில் வந்து இன்னும் குடிநீர் வசதி சரியாக கிடையாது, சாலை வசதி சரியாக கிடையாது, தரமான ரோடு கிடையாது, கால்வாய்களை வந்து சரியாக சுத்தம் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை சிக்கல்கள் இருக்குது. மின் விளக்குகள் நிறைய இடங்கள் இல்லாமல் வெளிச்சம் போதிய அளவில் இல்லாமல் இருக்குது. பள்ளி கட்டிடங்கள் சரியாக இல்லைன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி அதிகபட்சமாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள், ஆதரவற்றோர்கள், அதுபோல் கணவனை இழந்தவர்கள், இது மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு தகுந்த அவங்க படிப்பு கேட்டார் மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அரசிலோ இல்லை வந்து அரசு இல்லாத தனியார் இடங்களிலோ அந்த வேலை வாய்ப்பு வந்து வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அதற்கான வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணுவதற்கான அனைத்து முயற்சிகளுமே இங்கே நான் எடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குது. அதற்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து பட்டா கேட்குறாங்க. அவங்களோட இடங்கள் பல ஆண்டு காலமாக வசித்து கொண்டிருக்கவங்க இந்த பட்டா கேட்குறாங்க. அதே போல் நிலமே இல்லாதவர்கள், வீடு இல்லாமல் குடிசையில் இருக்கவங்க ஏதாவது இந்த அரசினுடைய குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு வீடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த ஸ்கீமில் வரும்போது யார் யாருக்கெல்லாம் நிச்சயமாக பலனளிக்குமோ அவர்களெல்லாம் செஞ்சு தருவதற்கான அனைத்து முன்னெடுக்கையும் நாங்கள் எடுக்க போகிறோம். இன்றைக்கு வந்து மணிகண்டம் ஒன்றியத்தில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு அடுத்தது இன்றைக்கு மன்றியம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் இன்னொரு இடத்துலையும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இடமாக அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு தேவையான குறைகளை முதல்ல கேட்டறிஞ்சு, ஏன்னா கடந்த கால ஆட்சியில் வந்து இவங்க பண்ண ஒரே விஷயம் என்னென்னா மக்களை சந்தித்து குறையை கேட்கறது கிடையாது. முதல்ல மக்களை சந்தித்து குறைகளை கேட்டால் தானே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்போ அந்த மக்களை சந்தித்து முதல்ல அவங்க குறைகளை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு வந்து சொல்கிறாங்க. இதை நம்ம நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அதிகாரிகள்கிட்ட பேச போகிறோம். என்ன நல்லா பண்ண முடியும், என்ன நல்லா பண்ண முடியாது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆய்வு பண்ணிவிட்டு எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செய்ய போகிறோம். சில விஷயங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்போ காலம் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். சில விஷயங்கள் செய்ய முடியாமல் விஷயமாக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நியாயமாக என்ன ரீசன்னால அதை செய்ய முடியாது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் விளக்குறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் நம்ம இதை முன்னெடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வலில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். இன்னைக்கு காலையில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கீங்க. அந்த விஐபி தரிசனம் தொடர்பாக விசாரணை அதற்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சார். நிச்சயமாக அதற்கான விசாரணை நடத்தி அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். யார் அவர் என்னென்ன அதுதான் விசாரணை நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன். நடத்தி முடிச்சா தானே தெரியும். நான் நடத்தி முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் அங்கே போயிட்டு இன்றைக்கி வந்து ஏன்னா இங்கே வரதுனால நான் சீக்கிரமாக வந்துட்டு அது விசாரணைக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறேன். அந்த ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்த உடனே நான் சொல்கிறேன். அதே போல் விஸ்வரூப தரிசனத்தில் விடாதனால ஒரு